ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆந்திராஸ் மருமகள். நான் உங்கள் கல்பனாங்க. அண்ட் இன்னைக்கியோட vlog பார்க்க ஸோ இன்னைக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆந்திராஸ் மருமகள். நான் உங்கள் கல்பனாங்க. அண்ட் இன்னைக்கியோட vlog என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ ஜிஆர்டியில் வந்து நான் ஒரு கோல்டு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தால் என்னோட பேர் கல்பனாங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சில்வர் பொருள் எல்லாமே வந்து நான் சின்ன சின்ன பொருள் நிறைய வந்து வாங்கி வச்சுருந்தேன்னா, அதில் வந்து நான் ரொம்ப கம்மி விலையாக இருக்கும்போதெல்லாம் வாங்கி வச்சுருந்ததுங்க. ஸோ இப்போ வந்து அந்த பொருள் எல்லாமே வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. ஏன்னா வந்து அந்த மாதிரி வந்து எடுக்கும்போது லாஸ் ஆகுமா அப்படின்னா, நான் வாங்குகிறப்போ விலை வந்து வேறு, நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ விலை வந்து வேறு இருக்கும். உடனே வந்து எடுத்து உடனே மாற்றுறதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம லாஸ் ஆக தான் செய்வோங்க. நான் இப்போது சில்வர் எல்லாமே மாற்றினது எல்லாமே வந்து நிறைய பொருள் வந்து 50 ரூபா 60 ரூபா இருக்கிற டைமில் வாங்கினது தான். உங்களுக்கு என்னோடய சில்வர் கலெக்ஷன்ஸ் காட்டுறப்போ இருக்கிற சின்ன சின்ன பொருள் எல்லாமே, அதுலேயுமே வந்து நிறைய பொருள் வந்து மாற்றலை. சின்னது இதெல்லாம் வந்து ரேராக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற நினைக்கிறது வந்து நான் மாற்றுற மாதிரி வந்து நினச்சிட்டு இருந்தேன். அதுவே வந்து நீங்கள் ஒரு சேவிங்ஸாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காயினாகவே எடுத்துக்கோங்க. நானுமே வந்து இனிமேல் வந்து சரி பொருளாக எடுக்க வேண்டாம், ஏன்னா வந்து விலை அதிகமாக ஆனாதனால வந்து நம்ம லாஸ் ஆகாமல் அதுக்கு சேர்கிற மாதிரியாக இது இருக்கட்டும், இல்லைன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்லேயே வந்து வெளியே வர்ற மாதிரி இருந்தது. பட் இனிமேல் வந்து நான் ஒரு வேளை வாங்கணும் அப்படின்னு நினச்சேன், கண்டிப்பாக வந்து காயினாக தான் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா என்னென்னா அதுவே இப்போது ஒரு 5000 ரூபா 6000 ரூபா மேலே வாங்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கோல்டு காயினே வாங்கிக்கோங்க. ஏன்னா சில்வர் காயின் வந்து ஒரு 5000க்குள்ளே வாங்குறதா இருந்தால் சில்வர் காயின் வாங்கிக்கோங்க. 5000 அபோவ் வாங்குறதா இருந்தால் கோல்டு காயினே வாங்கிக்கோங்க. போராக ஃபீல் பண்ண போகிறீங்க. அண்ட் இது தாங்க என்னோடய பேங்கிள், சிங்கிள் பேங்கில் 10 கிராம்ஸில் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ 10 கிராம்ஸ்க்கு ஒரு பேங்கிள் தேடுறதுக்கு நான் பட்ட அவஸ்தை இருந்தது. எத்தனை கடை ஏறி இறங்குன்னு தெரியுமா? ஏன்னா எப்படி சில்வர் வந்து சில பொருட்கள் மாற்றி வாங்கலாம் அப்படின்னு பிளானிங்கில் இருந்ததால் என்னென்னா, சரி ஆப்ஷன் பார்த்துக்கலாம். ஒரு 1 லேக் சில்வர் சேஞ்ச் பண்ணாலுமே என்னென்னா நம்ம ஒரு 1 லேக்கில் பேங்கிள் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நிறைய கடை வந்து ஏறி இறங்கிட்டேங்க. ஒரு 1 லேக்கில் வந்து பேங்கிளே வரல. கிட்டத்தட்ட 2 லேக்ஸ் ஆகுது ஒரு 10 கிராம்ஸ் ஆஃப் பேங்கிள் வாங்கினோன்னா. ஏன்னா கோல்டு ரேட்டுமே வந்து 1,50,000 10 கிராம்ஸோட ரேட்டு. ஸோ அதனால் என்னென்னா 10 கிராம்ஸே 1,50,000 ஆகுது. அதுக்கு மேக்கிங் வேஸ்டேஜ் அதெல்லாம் போடுறப்போ பார்த்தா ஒரு 1,70,000 இல்லை 80,000 அப்படின்ட்டு 2 லேக்ஸ் கிட்ட வருது பட்ஜெட்டு. அவ்வளோ பட்ஜெட் வந்து எனக்கு சில்வர் பொருள் எல்லாமே போட்டால் வரும். எனக்கு பாதி வேணாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போய் போட்டாலும் வரும். பட் எனக்கு வந்து மனசே இல்லை. ஏதாவது 1 2 போட்டு நம்மளுக்கு வர்ற மாதிரி பிளான் பண்ணலாம். நிறைய சில்வர் வந்து ரிட்டன் கொடுக்கவே எனக்கு மனசு வரல. அதனால் என்னென்னா ஒரு 2 3 மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ ஃபைனலி நம்ம ஸ்கீம் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணுறோம். இந்த பேங்கிள் வந்து நான் பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஹாலோன்றதால ரெகுலராக போட முடியாது மேம், பார்ட்டி வேராக மட்டும் அக்கேஷ்னலி போடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு கிட்டக்கி காட்டுறேன் பாருங்கள். அண்டு பேங்கிள் பார்த்து பிடிச்ச பிறகு தான் டிசைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்ருந்தேன். ஸோ அதனால் என்னென்னா ஃபஸ்ட்டு பேங்கிள்ஸ் தேட ஆரம்பித்தேன். பார்க்கும்போது இதுதான் கொஞ்சம் கையில் வந்து கொஞ்சம் கனமாகவும் தெரியும். அதுவும் இல்லாமல் கம்மி வெயிட்டில் வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை. 10 கிராம்ஸில் இந்த பேங்கிள் மட்டும்தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு பேங்கிள் மட்டும் தான் வாங்க முடியும் நம்மளால், 2 பேங்கிளெல்லாம் வாங்க முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்னா இந்த பேங்கிள் வந்து ஒரு பேங்கிள் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஜிஆர்டியில். ஸோ இது வந்து மாடலுமே வந்து இப்படி தான் இருக்குது, பட்டர்ஃப்ளை வந்துட்டு. ஸோ கைக்கு போட்டாலுமே வந்து அழகாக இருந்தது. சரி ஓகே, இந்த சிங்கிள் பேங்கிள் போட்டாலுமே வந்து கையில் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து இந்த பேங்கிள் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து கட்டியாகவே தான் இருக்குது. பட் ரொம்ப ரெகுலராக போட்டோன்னா வளைஞ்சிடும், பெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இந்த மாடல் பிடிச்சதால வந்து ஒரு 2 3 நாள் இதுக்காக சுற்றினேங்க. ஸோ ஃபைனலி கையில் போட்டுக்கலாம். ஒரு 2 3 நாள் வந்து நான் இதுக்காகவே வந்து ஜிஆர்டிக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இது வந்து நான் டி நகரில் இருக்கிற ஜிஆர்டியில் தான் பார்த்துருந்தேன். ஸோ ஏன் 2 3 நாள் போனேன்னா, எனக்கு வந்து சில்வர் வந்து மொத்தமாக போட்டு எடுக்கிறதுக்கு மனசே வரல.
ஸோ அதனால் ஸ்கீம் வந்து 7 மந்த்ஸ்லேயே க்ளோஸ் பண்ணுறது நல்லதா, இல்லை 10 மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம போட்டாலுமே என்னென்னா கம்ப்ளீட் பெனிஃபிட்டு 10 மந்த்ஸ்க்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி 3 மந்த்ஸ் வந்து வெயிட் பண்ணி வாங்கலாமே அப்படின்ட்டு ஃபஸ்ட் நாள் போய் பார்த்துட்டு பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கீம் க்ளோஸ் பண்ண வேண்டாம், நம்மக்கிட்ட இருக்கிற இந்த டைமண்ட் இது மாற்றிட்டு மிச்சம் இருக்கிறதுக்கு நம்ம சில்வர் பொருள் ஏதாவது ரிட்டர்ன் கொடுத்துட்டு வாங்கலாமே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அந்த டைமண்ட் பொருள் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஒரு 70-80 கிட்ட வருமோ அப்படின்ட்டு. பட்டு நம்ம வாங்கினது இவ்வளோக்கு வாங்கிட்டு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ ஃபைனலி அங்கே போயிட்டு விலை போட்டது பிறகு தான் பார்த்தேன். அது வந்து நான் கம்மி நார்மலாக டைமண்டில் வந்து இஎஃப் டைமண்டுன்றது வந்து நல்ல நல்ல டைமண்டு, நல்ல காஸ்ட்லி டைமண்டு. பட் நம்ம எடுத்துருக்கிற அந்த ரிங்கு, அந்த இயர் ரிங்கோட டைமண்டு கிளாரிட்டி என்னென்னா ஜிஹெச் கிளாரிட்டியோட இதுவான். ஸோ அதனால தான் கம்மி ப்ரைஸில் வாங்கியிருக்கோம். கம்மியாக ரிட்டர்ன்ஸும் வந்த மாதிரி இருக்குது. 10 இயர்ஸ் ஆனாலுமே என்னென்னா நம்ம 7,000க்கு வாங்கினது 30,000 தான் வாங்க முடிஞ்சது. ஸோ அதனால் என்னென்னா கம்மி ஜிஹெச் தான் வாங்கியிருக்கோம் டைமண்டோட இது கிளாரிட்டி. நம்ம இஎஃப்ல வாங்கியிருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன், அது டபுளாக வந்திருக்கோம் ரிட்டர்ன்ஸு. அதனால் அது கம்மியானதால் என்னென்னா 61,000 தான் நம்மளுக்கு வந்தது டைமண்ட் இது மாற்றினதால். ஸோ 61 போனால் இது இந்த பேங்கில் வந்து 1,70,000 அன்றைக்கி நம்ம போய் வாங்கும்போது ரேட்டு 1,70,000ல் 60 வந்தால் போகுது. இன்னும் 1,10,000 வந்து நான் சில்வருக்கு கொடுக்கணும். சில்வர் வந்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது. 1,10,000 வந்து எனக்கு சில்வர் கொடுக்கறதுக்கு மனசே இல்லை. ஒரு சின்ன சின்ன பொருளாக இருந்தாலுமே வந்து ஒரு 4-5 பொருள் கொடுக்குற மாதிரி இருந்ததா, 4-5 எல்லாம் கொடுக்க முடியாது, 1-2 கொடுத்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போய் பார்த்தேன். ஆனால் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருந்தது. சரி ஓகே ஸ்கீமே க்ளோஸ் பண்ணலாம். 60% பெனிஃபிட்லேயும் வந்து எனக்கு நான் 35,000 பே பண்ணியிருந்தேங்க. ஸோ 7 மந்த்ஸ்க்கான அமௌண்ட் வந்து 35 பே பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து 60% ரிட்டர்ன் வேல்யூ இருந்தது இல்லையா? ஸோ அதனால் என்னென்னா ஸ்கீம்லேயே எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் கிட்ட வந்து லெஸ் பண்ணிட்டாங்க. நான் கட்டினது வந்து 35,000. ஸோ இன்னொரு 15,000 வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்த மாதிரி இருந்தது. ஸோ ஏன்னா வந்து கம்மி விலையிலேயே கிராம் வந்து ஆட் ஆகிட்டே வந்துருந்தது இல்லையா? ஸோ கோல்டோட ப்ரைஸ் மாற ஸோ அப்படி எனக்கு ஒரு 3 கிராம்ஸ் வந்து ஆல்ரெடி அக்யூமுலேட் ஆகிருக்கு கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணதால். ஸோ இது வந்து 10 கிராம்ஸ் இல்லையா? இதில் வந்து 3 கிராம்ஸ் லெஸ் பண்ணிட்டா 7 கிராம்ஸ்க்கு தான் நான் பே பண்ணுற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் 18% எனக்கு வந்து ஃப்ரீயாக தான் வந்திருந்தது 7 மந்த்ஸ் கட்டினாலுமே. அதனால் என்னென்னா 18%ல் இது வந்து 19% இதோட வேஸ்டேஜ். அது நார்மல் பேங்கிள்ஸுமே வந்து நம்மளுக்கு 6%, 8%லுமே இருக்குது. பட் அது வந்து எனக்கு மாடல் பிடிக்காததால் நான் அதை எடுத்துக்கல. 19% இருந்தாலும் பரவாயில்ல, இதுவே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா பர்சன்டேஜ் அவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருந்தாலுமே வந்து அதுக்கு இதுக்கு ஒரு 1,000, 1,500 ஒரு 1,000லேருந்து 2,000க்குள்ளே தான் டிஃப்ரென்ஸ் வேரி ஆகுது. ரொம்ப அதிகமாக அமௌண்ட் வேரி ஆகிருந்தால் நான் கண்டிப்பாக வந்து அதுவே எடுத்திருப்பேன். பட் அந்த வேஸ்டேஜில் பார்க்கும்போது ஒரு 1,000லேருந்து 2,000க்குள்ளே தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அப்போ நம்ம பிடிக்காததை வாங்குறதை விட பிடிச்சதே வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த பேங்கிளுக்கு தான் போயிருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்னா ஒரு 50,000 ரூபாய் வந்து எனக்கு ஸ்கீமில் கழிச்சிட்டாங்க. அண்டு 1,20,000 இருந்ததா, அதில் ஒரு 60,000 கிட்ட நம்மளுக்கு டைமண்ட் அது போயிடுச்சு. இனிமேல் நம்ம பே பண்ண வேண்டியது இன்னொரு 60,000 பே பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த பேங்கிள் வாங்கலாம். ஸோ அந்த 60,000க்கு நான் என்ன பண்ணேன், இன்னொரு 10,000 15,000 வந்து கேஷ் பே பண்ணிவிட்டு மிச்சம் ரிமைனிங்க்கு தான் நான் வந்து இந்த சில்வர் வந்து ரிட்டன் கொடுத்தேன். ஸோ சில்வர் பொருள் எல்லாமே எனக்கு போட மனசே வரல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொருள் வந்து போட்டு கேஷ் கொடுத்துட்டு நான் இந்த பேங்கிள் வந்து வாங்கிட்டேன். ஸோ அதனால் வந்து என்னோடய சில்வர் பொருள் எல்லாமே போடுறதுக்கு மனசு வராமல் ஃபைனலி என்னென்னா ஸ்கீம் க்ளோஸ் பண்ணி டைமண்டு இயர்ரிங்ஸுமே ரிங்குமே போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ் கொடுத்துட்டு ஒரு சின்ன பொருள் ஒரு 2 போட்டு நான் இந்த பேங்கிள் வந்து வாங்கியிருந்தேங்க. ஸோ அதனால் இனிமேல் என்ன ஐடியா வந்ததுன்னு தெரியுமா? ஸோ ஒருவேளை நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். ஒருவேளை கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சா வாங்கினா கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கலாம். இல்லை சில்வராக வாங்கினாலுமே சரி, நிறைய காயின்ஸ் வந்து காயின்ஸாகவே வாங்கி வச்சுக்கலாம்.
பொருளை வந்து வாங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட் வந்திருந்தது. ஏன்னா இப்போ இந்த பேங்கிள் வாங்கின பிறகு நம்ம சில்வரில் அவ்வளோ சேர்த்ததால் வந்து நம்மக்கிட்ட ஒரு பேங்கிள் வந்து இன்றைக்கி வந்து உட்காந்துட்ருக்கு அப்படின்ற ஒரு திருப்தி இருந்தது எனக்கு. சரி ஓகே, எல்லாருமே வந்து அத்தனை பொருள் வேணுமா தேவையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசினாங்க. பட் அது எல்லாமே வந்து நான் ஆசையாக வாங்கினது. எங்கள் வீட்டுக்காரரு விற்றுடலாம் அப்படின்னு கேட்குறப்போ கூட எனக்கு மனசே வரல. நீங்கள் வேணும்னா அந்த கடனே கட்டிக்கோங்க, நான் மட்டும் விற்க மாட்டேன் அப்படின்னேன். அப்புறம் பாவம் அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தது எனக்கு நியாயமாக தான் பட்டுது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமாக போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் உடனே எல்லாம் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலை. கொஞ்சம் விலை அதிகமாக போயிட்டு எப்போ நம்ம நினைக்கிற பட்ஜெட் வருதோ, அமௌண்ட் வருதோ அந்த டைமில் சேல் பண்ணலாம், இப்போல்லாம் கிடையாது அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். சரி இப்போ தான் நம்மக்கிட்ட எந்த பொருள் இல்லையோ அது வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தேன். ஆல்ரெடி நம்ம கோல்டு லோன் வ்ளாக் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதில் நிறைய கோல்டு வந்து நம்ம லோனில் வந்து வச்சுருக்கோம், கோல்டு லோன் வாங்கியிருக்கோம் வீடுக்காக டவுன் பேமெண்ட் கட்டுறதுக்கு தான். ஸோ அந்த கோல்டு எல்லாமே வந்து ஒன்றா வந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும். பேங்கிள்ஸு ஒரு வேளை இருந்திருந்தால் நான் வந்து பேங்கிள் வந்து சூஸ் பண்ணியே இருக்க மாட்டேன். ஒரு வேளை அமௌண்ட்டாக சேர்த்துட்டு நம்ம பேங்க்கில் இருக்கிற கோல்டு வந்து வெளியே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்ருப்பேன். பட் பேங்கிள் இல்லாததால் கண்டிப்பாக பேங்கிள் வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு முடியல இருந்தேன். அதுக்காக தான் வந்து ஸ்கீம் கட்டினதே. ஸோ ஃபைனலி வந்து ஒரு பேங்கிள் வாங்கிறதுக்காக இன்றைக்கி முயற்சி பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் யோசிக்கலை. சரி ஹபிஷாக்காக ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவள் பர்த்டே அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம் பர்த்டே அன்றைக்கி கம்ப்ளீட் ஆகும் இல்லையா. ஸோ 12 monthsன்றப்போ ஸோ அவள் பர்த்டே அன்றைக்கி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் லாஸ்ட் டைம் வந்து இந்த ஜடக்குஞ்சலம் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தோம். சரி ஓகே, இந்த வாட்டி எது வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த மாட்டல் இருக்கும் இல்லையா, அது வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்கு வந்து வேறு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இல்லாத பொருள் வாங்கிக்கலாம். மாட்டல் வந்து நம்ம ரேராக போட்டுக்கிறது. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாவது வாங்கலாம். வாங்கினாலுமே வந்து தினமும் போட முடியாது, ரேராக தான் போட்டுட்ருப்போம் இல்லையா. ஸோ அதனால் வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாவது வாங்கலாம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட எதுவும் இல்லை போட்டுக்கிறதுக்கு, ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் பேங்கிள் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய பேங்கிள்ஸ் நிறைய பேங்கிள்ஸ் வந்து வாங்கியிருந்தேங்க ஒரு டைமில். பட் எதுவுமே வந்து நான் கையில் போட்டு அழகு பார்த்துக்கவே இல்லை. ஏன்னா வந்து வாங்கி வைக்கிறதவே தவிர போட்டு பார்க்கலாமே அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு யோசனையே இல்லை. உங்ககிட்ட இல்லைன்ட்டு எல்லாருமே ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து வாங்கி வைக்கிறதாவே இருந்துட்டேன் தவிர அது நம்ம போட்டு அழகு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கோல்டு போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கூட எனக்கு இல்லை. ஸோ யாரோ சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, உங்கள் சருடோட மாடல் காட்டுங்க ஒரு வாட்டியா அப்படின்ட்டு. அந்த சருடுமே வந்து நான் லாஸ்ட் கோல்டு ஹவுஸ் லோனுக்காக தான் ஹோம் லோன் கட்டுறதுக்காக சருடுமே வந்து எடுத்து நான் வச்சுட்டு இருந்தேன். பிளாக் பீட்ஸ் தான் போட்டிருப்பேன் ரெகுலராக. ஸோ அதுக்கு ரீசன் இருக்குது. எதுவுமே போட்டுக்கிறது இல்லை, வெறும் செயின், அதுவுமே வந்து சிம்பிளாக பிளாக் பீட்ஸ் தான் போட்டுட்ருப்பேன். ஸோ அந்த பிளாக் பீட்ஸுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ரெகுலராக நான் போடுற பிளாக் பீட்ஸ் வந்து ஒரு 6 grams தாங்க. இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாகவும் இருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸு மேலே நான் போடுறதால என்னென்னா இங்கே மேலெல்லாம் பிளாக் பீட்ஸு, கீழே வந்து செயின் வந்துட்டு இந்த ரொட்டேட் ஆகிட்ருக்கோம். இந்த இது என்ன சொல்லுவாங்க, இந்த பெண்டன்ட் வந்து மூவபிள். ஸோ இந்த செயினில் வந்து இங்கேருந்து அங்கே அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருந்தது. ரெகுலராக நான் இந்த பிளாக் பீட்ஸ் தான் போட்டுட்ருப்பேன். ஸோ இதுதான் என் கழுத்தில் இருக்கும். ரெனுவல் பண்ணோம் இல்லையா, இப்போது விலை அதிகமாக ஏறினதால் நாங்கள் வச்சுருந்தாங்க ஒரு 4000க்கு தான் நாங்கள் வச்சோம். இப்போது நாங்கள் போய் கேட்கும்போது என்னென்னா 9000 கிட்ட கொடுக்குறாங்க ரிட்டன். ஸோ அதில் வந்து பாதி கோல்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்ட்டு அது என்னோடய சருடு. அப்புறம் பாப்பாவோட கம்பல், பாப்பா அது வந்து நெக்லஸ் வாங்கியிருந்தோம். அந்த நெக்லஸ்க்கு மேலே செட் ஆகிற மாதிரி எடுத்த கம்பல் தான் இது. ஸோ இந்த கம்பல் வந்து பேங்க்கில் தான் இருந்தது, இதுவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னோடய சருடு வந்து போட்டுக்கிறதுக்கு இல்லையே அப்படின்ட்டு இந்த சருடு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி ஓகே, சாரீ கட்டுறப்போ கொஞ்சம் சருடு இல்லாமல் நல்லா இல்லைங்க. பிளாக் பீட்ஸ் ட்ரெஸ்ஸு மேலேன்னா நான் பிளாக் பீட்ஸ் போட்டு தான் சுற்றிட்டுருப்பேன். சாரீ கட்டும்போது இல்லைன்னா சருடு இல்லைன்னா ஒரு மாதிரியாக இருக்குன்ட்டு நான் ஃபங்க்ஷனுக்கே போகிறதில்ல.
ஸோ அதனால் அவர் ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வேறு வந்துட்டு இருந்தது. அந்த கல்யாணத்துக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் வந்திருந்தது. சரி இப்போ தான் ரெனவல் பண்ணிவிட்டு சருடு வருதான் பார்க்கலாம் அப்படின்னு போய் ட்ரை பண்ணலான்னு போனோம். கடவுள் புண்ணியத்தில் சருடு வந்து வெளியே வந்துருச்சு. சரின்னு சருடு வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது வந்து உங்களுக்கு என்னென்னா, நார்மல் சருடுலாம் இதுக்கு முன்னாடி ஒரு 5 பவுனில் வந்து போட்டுட்ருந்தேன். அந்த 5 பவுன் சருடு மாற்றிட்டு ஒரு பெரிய வேலையை பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு 3 பவுனில் போட்டேன். அதுக்கப்புறம் அது 5 பவுன் இருக்கிறத மாற்றிட்டு 3 பவுனில் வாங்கி போட்டேன் சருடை. அப்போது என்னென்னா, எங்கள் வீட்டுக்காருக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும், ராயல் என்ஃபீல்டு வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு 5 பவுன் சருடை வந்து மாற்றிட்டு 3 பவுனில் சருடு வாங்கிட்டு அவருக்கு மிச்ச காசில் அவருக்கு வண்டி வந்து வாங்கி கொடுத்துட்டேன், பைக்கு, ராயல் என்ஃபீல்டு பைக்கு. சரி நம்ம ஆசை தான் எப்படி நிறைவேறாது, அவரோட ஆசையாவது நிறைவேறட்டும் அப்படின்ட்டு. அதுதான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு இருப்பேன்ல எங்கள் செல்லக்குட்டி அப்படின்ட்டு. அவன் தான் ஒரு 2021 வாங்கினான்னு நினைக்கிறேன் ராயல் என்ஃபீல்டு வண்டி. அப்போ மாற்றினது. அதுக்கப்புறம் ஒரு 3 பவுனில் போட்டுட்ருந்தேன். ஸோ அந்த 3 பவுன் இதுவுமே வந்து சில காரணத்தால் அது விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து அது விற்றுட்ட பிறகு என்னென்னா, எனக்கு டைமண்டு முகப்பு செயின் தான் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி. அப்போ வந்து நெல்லூரில் வந்து ஒரு ரொம்ப விலையாக இருந்தது டைமண்ட் முகப்பு செயின்ஸ் எல்லாம். அதனால் வந்து அவர் கம்மி பட்ஜெட்டு தான்மா, ஒரு 1.5 லேக் 2 லேக்ஸ்க்குள்ளே தான் என்னால் வாங்க முடியும், அது மேலே என்னால் வாங்க முடியாதுன்னு சொன்னாரா. அப்போ கோல்ட் பேலஸ்ன்னு ஒன்று கடை இருக்குது, மார்வாடி கடை. ஸோ ஹிந்திக்காரவங்களோட கடை கோல்ட் பேலஸ்ன்ட்டு. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது இந்த டைமண்ட் முகப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் நான் வந்து வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா கோல்டில் ஆல்ரெடி சைடு சிங்கிள் முகப்பு வர்ற மாதிரியெல்லாம் வாங்கி போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி 2 சைட்ஸுமே வந்து டைமண்ட் முகப்பு வேணும், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்ட்டு இந்த முகப்பு வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து 8 10 கிராம்ஸ் இருக்குங்க. ஓகேவா. வந்து இந்த சின்னதாக வந்து டைமண்ட் ரிங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து சின்ன பிக்கு வந்து சைடில் ஆட் பண்ணுறேன். நம்மளோட ஷார்ட்ஸ்லேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 சைட்ஸுமே வந்து டைமண்டு ரிங்கு மாதிரி இருக்கும், அதில் வந்து டைமண்ட்ஸாக இருக்குது. ஸோ அது வந்து அப்போ ஒரு 2 லேக்ஸ் கிட்ட வாங்கியிருந்தோன்னு நினைக்கிறேன். அதுவுமே ஒரு 6-7 இயர்ஸ் பேக். ஓகேவா. ஸோ இதுதாங்க நம்மளோட பேங்கிள் ஸ்டோரி. அண்டு இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சில விஷயங்களெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், பட் எதுவும் பேசுகிறேன் அப்படின்னு எனக்கு புரியாமலே என்னென்னா, இங்கேருந்து அங்கே ஜம்ப் ஆகிட்டு, அங்கேருந்து அங்கே ஜம்ப் ஆகிட்டு, அங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகிட்டு அப்படின்ட்டு மொத்தம் குழப்பி பேசியிருப்பேன் போல். ஸோ நீங்கள் குழம்பிருந்தீங்கன்னா சாரி, என்னை திட்டிக்காதீங்க. அண்ட் இந்த விலாக் இன்றைக்கியோட இந்த விலாக் முடியுது. அண்டு இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த விலாகில் பார்க்கலாம். இப்போ குழம்பி போயிட்டுருக்கேங்க, சாரி. அண்டு ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு நினச்சி வந்து உட்காருவேனா, எழுதிட்டு ஒரு வேளை பேசினா மேபி பாயிண்ட்டாக பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எழுதாமலே நம்ம எது பேசினா முன்னாடி வந்து இதெல்லாம் பேசணும் அப்படின்னு யோசித்து வச்சுருப்பேன். கேமரா முன்னாடி வந்து உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே மறந்துடும். ஆக்சுவலி நிறைய விலாக் வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஃபைனலி வந்து 2வது விலாக் ஷூட் பண்ணுறதுக்குள்ளே வந்து ரொம்ப கன்ஃபியூஷன், ரொம்ப பேசி இந்த இதுவே வலிக்குது, சிக்ஸ் பெயினாக இருக்குது. ஸோ இதுதாங்க இன்றைக்கியோட விலாக். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு கோல்டு வாங்கிறது, பேங்க்கில் வைக்கிறது, அதெல்லாம் நம்மளோட இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு வந்து பழகின விஷயந்தாங்க. பட் அதை தான் வந்து நம்ம நிறுத்தணும். இனிமேல் பேங்க்கில் போகக்கூடாது, பேங்க்கில் வைக்கக்கூடாது, இருக்கிறதுல நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினைப்போம். நல்லதே சிந்திப்போம், நல்லதே நடக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.